வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அதிகார பகிர்வின் அடிப்படையிலான அரசியல் அமைப்பு வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதோடு ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் ஐநா பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைப்பதற்கான மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட சமூக ஆர்வலர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் திருகோணமலை உட்துறைமுக வீதியில் அமைந்துள்ள சட்ட உதவி மையத்திற்கு முன்பாகவே இவ்வார்ப்பாட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அதிகார பகிர்வே நாம் கோரும் அரசியல் தீர்வு. கலப்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். நடந்தேறிய சித்திரவதை மற்றும் படுகொலைகளை விசாரிப்பதற்கு விசேட பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியும் இழப்பீடும் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்தே இவ்வார்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடகிழக்குல திட்டமிட்ட குடியேற்றங்கள், இதனால இனப்பரம்பலை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த அரசு முயலுது. இதனால பாதிக்கப்படுறது எம்மவர்கள். காணிகள் பகிர்ந்தளிக்கப்படும் போது கூட இன்னும் ஒரு இனத்தை சார்ந்தவர்களுக்காகவும் மற்றது புதிதாக இப்பொழுது தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் என்ற பெயரிலும் காணிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. அந்த வகையில் பாதிக்கப்படுறது எமது மக்கள். ஆகவே அதனால மீள்குடியேற்றமும் பாதிக்கப்படுது. இப்படி இந்த செயற்பாடுகள் தொடர்ந்து இந்த நல்லாட்சியிலும் செய்து கொண்டு போனால் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமா என்ற சந்தேகமாக தான் இருக்கு. எதிர்காலத்தில் இப்படி இது தொடருமாக இருந்தால் இன்னும் பல போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இதை சர்வதேசம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஜெனீவாவில் நடக்கிற கூட்டத்தொடரிலும் எங்களை ஏமாற்றப்படுகிறது. இவங்கள் அரசு ஏமாற்றுது. இனி வரும் காலங்களில் இந்த ஏமாற்றம் தொடரக்கூடாது என்றதான் எங்களுடைய அவா. 2015ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகள் பேரவையில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து நிலைமாறுகால நீதி சம்பந்தமாக பல பொறிமுறைகளின் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தது. அதன் பின்னணியில் வரப்போகின்ற பங்குனி மாதம் 22ஆம் தேதி மனித உரிமை ஆணையாளர் இலங்கை அரசாங்கத்தினுடைய முன்னேற்றங்கள் என்ன இது பற்றி என்று எழுத்திலான அறிக்கையை கொடுக்க போகின்றார். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று இங்கு கூடியிருக்கிறதன் பின்னணி இலங்கை அரசாங்கம் தான் கூறியபடி முன்னெடுப்புகளை எடுக்கவில்லை. இலங்கை அரசாங்கம் செய்கின்ற காரியங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதாக தெரிகின்றது. அரசியல் அதிகார பகிர்வு விடாப்பிடியாக ஒற்றை ஆட்சிக்குள் மட்டும்தான் என்று இலங்கை அரசாங்கம் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு வருகின்றது. பாதிக்கப்பட்ட மக்கள் சமஷ்டி அரசியல் யாப்பின் ஊடாக அதிகார பகிர்வு வேணும், வடகிழக்கு இணைய வேணும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். சர்வதேசத்தில் கலப்பு நீதிமன்றம் ஒன்று உருவாக்குவோம் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கம் இட்டவரைக்கும் வெளிநாட்டு நீதிபதிகளை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறான பல பிரச்சனைகள் இன்னும் பொதுமக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட இல்லை, காணிகள் மீள இன்னும் கொடுக்கப்பட இல்லை, ஒழுங்கான மீள் குடியமைப்பு நடைபெறவில்லை. இன்னும் புலனாய்வு பிரிவினரால் பல வகையான அச்சுறுத்தல்களும் துன்பங்களும் உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். அதன் விளைவுதான் இன்றைய இந்த கவன ஈர்ப்பாக பொதுமக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை ஐநா மனித உரிமை பேரவை நிச்சயமாக வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகஜர் கையளிக்கப்படுகின்றது. இதை நான் நிச்சயமாக மனித உரிமை பேரவைக்கும் பேரவை நாடுகளுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் மனித உரிமை அமைப்புகளுக்கும் அனுப்பி அவர்களிடமிருந்து பரிந்துரைகளை செய்யுங்கள் என்று கோரப்போகின்றேன். இன்று எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய நாட்டிலே யுத்தம் முடிந்தும் பல வருடங்களாகியும் பல நிறைவேறாத கோரிக்கைகள் இருக்கின்றன என்பதை முன்வைத்து பல இந்த கோரிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சமூகத்திற்கு தருகின்றது. விசேடமாக இந்த யுத்தம் முடிந்தாலும் பல மக்கள் எங்களுடைய மக்கள் இன்னும் சிறையிலே வாடுகின்றார்கள். எந்த விதமான விசாரணைகளும் நடைபெறாமல் இருக்கின்றது. அதே போல சர்வதேச நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும், சர்வதேச நீதிபதிகள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. முறையான நீதி விசாரணை நடைபெற வேண்டும், மக்களுடைய வாழ்வாதாரங்கள் தீர்க்கப்பட வேண்டும், மக்கள் சுமூகமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும். அரசாங்கமும் வெளிநாட்டு சமூகமும் சர்வதேச சமூகமும் இந்த சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கையாக அமைந்திருக்கிறது.
இவ்வார்ப்பாட்டத்தை அடுத்து ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைப்பதற்கான மகஜரை திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இமானுவேலிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்துள்ளனர். அரசாங்கத்திடமிருந்து தீர்வை எதிர்பார்த்து நீண்ட காலமாக காத்திருந்த தமக்கு இன்னும் உரிய தீர்வு வழங்கப்படாத நிலையிலேயே ஐநாவை நாட வேண்டி ஏற்பட்டுள்ளதாக ஆரியர் கிறிஸ்டியன் நோயல் இமானுவேல் குறிப்பிட்டுள்ளார்.